ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 லேக் பட்ஜெட்டில் ஒரு என்ட்ரி லெவல் ஒரு ஃபஸ்ட் டைம் கார் பையர் வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, மாருதி பிராண்டில் அதுக்கு ஒரு சூப்பர் கார் இருக்குங்க. ஒரு 1000 சிசி என்ஜின், ஒரு நல்ல 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கிற ஒரு சூப்பர் கார் வந்தாங்க இன்றைக்கி ரிவ்யூக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்ன கார்னு பார்த்தீங்கன்னா, மாருதி செலிரியோ LXi வேரியண்ட்டுங்க. இந்த கார் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பலினோ மாதிரி இருக்கும். நல்லா அழகாக இருக்குங்க. பழைய பலினோ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாலாம் இருக்காது. பழைய பலினோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளூடிக் அந்த மாதிரி தான் இருக்கும் டிசைனு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இல்லாமல் ஒரு நல்லா ஸ்மூத்தாக எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லுக்கோடு இருக்குங்க. எனக்கு பலினோ மாதிரியும் தெரியும், ஸ்விஃப்ட் மாதிரியும் தெரியும் இந்த வண்டி. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்னு பார்த்திங்கன்னா ஒரு 4,70,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வந்து வருதுங்க. இந்த வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறத நம்ம இப்போ வாக்கரில் பார்க்கலாம் வாங்க. இந்த மாருதி செலிரியோ LXi வேரியண்ட்டில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன குரோம் ஆக்சன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல எஸ் லோகோவும் குரோமில் வந்து கொடுத்துருக்காங்க. பானட்டு பாடி கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் கலரில் இருக்குது. அப்புறம் சின்ன அந்த பிளாக் கலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா மட்டும் பிளாஸ்டிக் அப்படியே விட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஃபாக்லாமுக்கான டம்மி இருக்குது, பட் ஆனால் ஃபாக்லாம்ஸ் கிடையாதுங்க. ஏர் டேம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் நல்லா கேப் நிறைய இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் கொஞ்சம் காற்று போகிறதுக்கான வழி இருக்குங்க. இதில் ஸ்கிப் லைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பார்க்குறதுக்கு லைட்டாக போல்ட் லுக் மாதிரி தெரியுது. மேலே வந்து ஹெட்லைட்ஸ் வந்து ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. செலிரியோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் என்னங்கிறத பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு பானட்டை ஓப்பன் பண்ணுவோம். கொஞ்சம் லிட்டில் பிட் ஹெவியரான பானட் தாங்க கொடுத்துருக்காங்க. பானட்டில் மேலே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணலைங்க. உள்ளே வந்து இந்த இடத்துல ஃபயர்வாலும் எதுவும் பண்ணல. கீழேயும் அண்டர் வாட் டிஸ்டிலேஷன் எதுவும் பண்ணலைங்க. என்ஜினோட ஸ்பெக்குன்னு பார்த்தோன்னா 66 பிஹெச்பியும் 89 Nm ஆஃப் டார்க்குங்க. 1 லிட்டர் 3 சிலிண்டர் என்ஜினுங்க. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட உங்களுக்கு வண்டியோட வந்துடுங்க. சின்ன வண்டியாகவே இருந்தாலும் டயரில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் கட்டிங் எதுவும் பண்ணல. 14 இன்ச்சஸ் வீல்ஸ் தான் வந்து போயிருக்காங்க. 165 70 614 அந்த சைஸில் வந்து உங்களுக்கு போயிருக்காங்க. அதுவும் பிரிட்ஜ்ஸ்டோன் டயர் போயிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயங்க. இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் வந்துடும். டிஸ்க் பிரேக்ஸ் வந்துட்டு ஃப்ரண்ட் வீல்ஸ்க்கு மட்டும் வந்துடுங்க. ரியரில் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தாங்க வருது. அப்புறம் ஃப்ரண்டரில் பார்த்திங்கன்னா சைடு இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃப்ரண்டரில் கொடுத்துருக்காங்க, ஹாலஜன் இண்டிகேட்டர். மிரர்ஸ் வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் கட் பண்ணியிருக்காங்க. மிரர்ஸ் வந்து இந்த நார்மல் டம்மி மிரர் தாங்க. இந்த மேலே கிளையில் இந்த மிரரே தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் லுக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது மட்டும் கொஞ்சம் ஒரு டம்மி ஃபீல் இருக்கும். நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் இதுக்கு அடுத்த VXi வேரியண்ட்டோட மிரர் கூட வாங்கி மாட்டிக்கலாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு ஸ்கூல் FM ஆண்டனா வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. வண்டியில் மேலே வந்து அதாவது டூயல் டோன் ரூஃப் அந்த மாதிரி எதுவும் இந்த பேஸ் யூனிட்டில் வந்து கிடையாதுங்க. அப்புறம் வண்டியில் டோர் ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாடி கலரில் கொடுக்கல. பேஸ் வேரியண்ட்டுங்கிறது வந்து இந்த டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தோம்னா இது LXi வேரியண்ட் அப்படிங்கிறது கிளியராக தெரியும். இந்த இடத்துல கீ போடுறதுக்கான ஒரு ப்ரொவிஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவரால் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 3695 mmங்க. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 190 mm. எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது கீழே வந்து நான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்குறேன். அப்புறம் இந்த வண்டியில் சைடு குவார்ட்டர் கிளாஸ்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா ரொம்ப சின்ன வண்டி தான். பின்னாடி ரியரில் டெயில் லைட்டும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹேலஜனில் தான் போயிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு பெரிய டைலைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்குறது கொஞ்சம் டீசென்ட் லுக்காக இருக்குங்க. ரியரில் வந்து டீஃபாகர் லைன்ஸும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. மேலே வந்து ஒரு ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல டிக்கி ஓப்பன் பண்ணுற லிவருமே வந்து பாடி கலரில் இல்லை, பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கீ போட்டு திறக்கிறதுக்கான இடம் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம உள்ளே நம்ம லிவரை இழுத்துட்டோம்னா டிக்கியை வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 2 பார்க்கிங் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. மாருதியில் ஃபஸ்ட் டைம் நான் வந்து 2 பார்க்கிங் சென்சார் இருக்கிற கார் வந்து நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். 2 பார்க்கிங் சென்சார் தான் இருக்குது. எல்லா மாருதி கார்ஸ்லையும் 4 பார்க்கிங் சென்சார் பார்த்துருக்கேன். இந்த வண்டியில் தான் ஃபஸ்ட் டைம் 2 பார்க்கிங் சென்சார் மட்டும் பார்க்குறேன். டிக்கியை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்க. டிக்கி ஓப்பன் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த இடம் வந்து டாலாக இருக்குது. எனக்கே கொஞ்சம் கை நீட்டி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாங்கன்னா கீழே பிடிச்சி எடுக்கிற கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த வண்டி ஹைட் கம்மியாக இருந்தோம் நல்லா வந்து மேலே இருக்கிறது சூப்பரான விஷயங்க. அப்புறம் மேலே வந்து உங்களுக்கு பார்சல் ட்ரே எதுவும் கிடையாது. இந்த சீட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபோல்டாக தான் உங்களுக்கு சீட்டை வந்து ஃபோல்ட் பண்ண முடியும். இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்திங்கன்னா 313 லிட்டரு பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டையும் நீங்கள் மடிச்சிங்கன்னா தாராளமான ஸ்பேஸ் வந்து ஒரு 600-700 லிட்டர்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் லக்கேஜ் தூக்கி வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நல்லாவே டீப்பான வந்து கொஞ்சம் இந்த இடம் வந்து தூக்கி இருக்கனால லக்கேஜை நம்ம தூக்கி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். சர்ப்ரைசிங்லேயே இந்த வண்டியில் ஸ்டெப்னி வீலெல்லாம் இவங்க எதையும் ரிமூவ் பண்ணவில்லை.
ஸ்டெப்னி வீலும் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. 165 70 614 சைஸ்லேயே ஃபுல் சைஸில் வந்து ஸ்டெப்னி வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபுல் டைமாக அப்படியே இந்த ஸ்டெப்னி வீலை யூஸ் பண்ணிக்கவும் முடியுங்க. ஃபியூல் டேங்க்னு வந்து பார்த்தோன்னா 32 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு வண்டியோட கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம வண்டியோட டிரைவர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். டிரைவர் சைட் டோர் ஓப்பன் பண்ணுறேன். டோர் வந்து நல்லா வைடராகவே ஓப்பன் ஆகுதுங்க. இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம இந்த காலை தூக்கி வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க. ரொம்ப ஈஸியாக ஏறி உட்காந்துடலாம். வண்டிக்குள்ளே ஏறிட்டேன். இந்த வண்டி சாவி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சென்ட்ரல் லாக்கிங் ஃபங்க்ஷனும் கிடையாது. ஆனால் இந்த கீழே இம்மொபிலைசர் இருக்குது. மாருதியில் எல்லா ப்ராடக்ட்லேயுமே இம்மொபிலைசர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. அது சூப்பரான விஷயம். வந்து என்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 3 சிலிண்டராகவே இருந்தாலும் ஒரு சின்ன ரம்பிள் நோட்டோட வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. வண்டியோட கிளஸ்டர்னு பார்த்திங்கன்னா அனலாக் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன டிஎஃப்டி ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மைலேஜ் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்காக கொடுத்துருக்காங்க. வேறு எந்த ஒரு ஃபங்க்ஷனும் அதில் கிடையாதுங்க. சைடில் வந்து உங்களுக்கு என்ஜினோட ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடுன்னு பார்த்தோன்னா லாக் அண்ட் அன்லாக் லிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வந்து போயிருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல ரோட்டரி நாப் தான் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸ் எதுவும் பேஸ் வேரியண்ட்டில் கிடையாது. அப்புறம் இந்த இடத்துல சின்னதாக ஒரு சின்ன பேக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க காயின்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கு. அப்புறம் இங்கே ஒரு பாட்டில் வைக்கிறதுக்கான இடமும் கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடமும் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் எந்த ஒரு ஆடியோ சிஸ்டமும் கிடையாது. இந்த இடத்துல ஏசி வென்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வெர்டிக்கலாகவும் இந்த இடத்துல வந்து ரோட்டரி டைப்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசியும் நல்லா கம்ஃபர்ட்டாகவே இருக்குங்க. நல்லாவே ஏசி வந்து வந்து ஸ்பீடாக கூலிங் பண்ணுது. ஏசியோட கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலில் தான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரே ஒரு 120 வாட்ஸ்க்கான பவர் சாக்கெட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டேஷ்போர்டு வந்து ஒரு நல்ல டீப்பான டேஷ்போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 2 கப்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஃபோன் வச்சுக்கிறதுக்கான இடமும் இருக்குது. 5 ஸ்பீடுக்கான கியர் லெவர் வந்து இங்கே பார்க்க முடியுதுங்க. அதுவும் நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு க்ரோம் ஆக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. பட் ஆனால் இருந்தாலும் நீட்டாக இருக்குது. ஒரு அன்ஃபினிஷ்டாக அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. இந்த இடத்துல ஹேண்ட் பிரேக்கான லெவர் மட்டும்தான் இருக்குது. நம்ம கை வச்சுக்கிறதுக்காக ஆம்ரெஸ்ட்லாம் அவங்க எதுவும் கொடுக்கல. இந்த வண்டியில் ஹெட்ரூம்னு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு ஹெட்ரூம் இருக்குது. சீட் வந்து ஃபேப்ரிக்ஸ் தான் போயிருக்காங்க. பட் இருந்தாலும் சைட் சப்போர்ட் நல்லாயிருக்கு. லம்பர் சப்போர்ட்டும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குங்க. லெக் ரூம்னு பார்த்திங்கன்னா எனக்கு இந்தளவுக்கு தை சப்போர்ட் வந்து இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு கால் கிளச்சுக்கு பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கான டெட் ஸ்பேஸும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல விஷயங்க. டிரைவர் சைடு ஒரே ஒரு டிக்கெட் ஹோல்டருக்கான ப்ரொவிஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் சைடில் வேன்டி மிரர் எதுவும் கிடையாது. இந்த ஐஆர்விஎம் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் அட்ஜஸ்டபிள் கூட கிடையாதுங்க. சும்மா நார்மல் ஐஆர்விஎம் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல லைட்ஸ் வந்துட்டு ஹாலஜன் லைட்ஸ் தான் வந்து ரூப் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் தவிர மற்ற எல்லாருக்குமே வந்து இந்த ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்கங்க. இப்போ ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாங்க. ரியர் டோர் ஓப்பன் பண்ணுறேன். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மேனுவல் டோர் லாக் தான். ஆட்டோமேட்டிக் டோர் லாக் வந்து சென்ட்ரல் லாக் வந்து கிடையாது. மேனுவலாக நம்ம ஒவ்வொரு டோரையும் நம்ம தான் இது பண்ணணும். இப்போ வந்து ரியர் டோர் ஓப்பன் பண்ணிடலாம். ரியர் டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரியர் டோரும் நல்லா வைடராக ஓப்பன் ஆகுது. இந்த ஸ்டெப் கால் வச்சு ஏற இடம் வந்து நல்லா ஃப்ளோர் வந்து கீழே இருக்கிறதுனால ஏஜ்டு பர்சன் வந்து ரொம்ப ஈஸியாக ஏற முடியும். பாருங்கள் எவ்வளோ ரூமாக இருக்குது பாருங்களேன். நான் ஏறும்போதே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஈஸியாக ஏறி உட்காந்தாச்சு. காலை நல்லா உள்ளே விட்டு உட்காந்துக்கலாங்க. நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. இந்த கால் முட்டிக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நல்லா டீசெண்டாகவே ஸ்பேஸ் இருக்குங்க. உங்களுக்கு தலைக்கு வந்து காட்டுறேன். ரூஃப் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் 6 அடி ஹைட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த கை வைக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்குது. குனிஞ்சு காமிச்சது தெரியும். ஆனால் கை போயிட்டு வருது, ஃப்ரீயாக தான் போயிட்டு வருது. இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு மேலே ஹேண்ட் கிரிப் பார்க்க முடியுது. லாக் அண்ட் அன்லாக்கான லிவர் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ரோட்டரி நாப் தான். அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு காயின்ஸ் வச்சுக்கிறதுக்கான கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கேயும் ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான இடமும் ஒரு சின்ன இந்த இடமும் தான் இருக்குது. அப்புறம் ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் வந்து இருக்குங்க. சென்ட்ரல்லாம் வந்து எந்த ஒரு ஏசி ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. வண்டியோட டிஎல்ல பார்த்தீங்கன்னா நல்லா ஓப்பனிங் சூப்பராகவே இருக்குங்க.
நல்லா வைடு ஓப்பனிங் இருக்குது. அதனால் லைட் நல்லா உள்ளே வரும், தலை சுத்தம் மயக்க வரும், அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வந்து இருக்க போகிறது கிடையாது. இதான் கேபினோட ரியர் சீட்லேருந்து வியூங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதையும் பார்த்துட்டு கீழே ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குங்கிறதையும். சீட்டில் ஹெட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஹெட்ரெஸ்ட் வந்து கிடையாது. பட் ஆனால் ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் 2 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பத்தலை என்னோடய ஹைட்டுக்கு. ஹைட் கம்மியாக இருந்தாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா இது ஒரு சின்ன ஃபேமிலி கார் தான். அப்பா அம்மா குழந்தைங்க அந்த மாதிரி போகிறதுக்கான கார் தான். வயசானவங்க யாராவது கொஞ்சம் ஒரு 5 அடி அந்த ரேஞ்சில் இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரியரில் சென்டரில் வந்து எந்த ஒரு ஆம்ரெஸ்ட்டும் கிடையாது. ஆனால் சிறப்பான விஷயம் என்னென்னா எல்லாருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயங்க. இந்த செலரியாவோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா 6 ஏர் பேக்ஸ், ABS வித் EBD ட்ராக்ஷன் கண்ட்ரோலுங்க. இதெல்லாம் வந்து பேசிக்காக இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸுங்க. அது போக இந்த வண்டியில் ரிமோட் சென்ட்ரல் லாக்கும் இல்லை. அப்புறம் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீச்சர்ஸும் வந்து இல்லை. மேபி அது டாப் வேரியன்ட்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி இந்த வண்டி நமக்கு ரிவ்யூ கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ABT மாருதி கோயம்புத்தூருங்க. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறேன். நீங்கள் டெஸ்ட் ஈவெண்ட் புக்கிங் அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வண்டியோட ஆன் ரோட் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 5,50,000 வருதுங்க. இந்த வண்டியை வாங்குவீங்களா மாட்டிங்களாங்கிறத கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.